தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு இந்த 2024 அனைத்து நலங்களும் வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டுகின்றேன். மீனராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் ராகுவும், இப்போது 7ஆம் இடத்துக்கு கேதுவும், குரு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு செல்லக்கூடிய கிரக நிலைகளும் இப்போது இந்த வருடம் ஆனது கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது குரு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை நல்ல சுபிட்சத்தையும் வாரி வழங்குகின்றது. ராகுவோடைய வீடு கொடுத்த குருவானது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருப்பது மிகுந்த சுபிட்சத்தை குடும்ப அளவில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் சனி உங்களுடைய விரய சனியாக இப்போது 2.5 வருடங்கள் இருக்க போகின்றது. இப்போது இந்த 1 வருடங்களில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு 10 மாதங்களும், அடுத்த 10 மாதங்கள் உத்திரட்டாதியும், அடுத்த 10 மாதங்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சில விரய செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நட்சத்திரக்காரங்க அந்த 10 மாதங்கள் மட்டும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் யார்கிட்டையும் சேர்ந்து நம்பாமல் ஒரு நம்பகத்தகுந்த ஒரு முதலீடுகளை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதே போல் நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படி ஒரு சுப விரயங்களாக ஆக்குகிறது. கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதே மாதிரி கும்பாபிஷேகம் எடுத்து நடத்தலாம். சில பேர் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தலாம். அப்படிங்கிறதெல்லாம் இந்த மீனராசிக்கு இந்த நட்சத்திர கோச்சாரப்படி உள்ள நட்சத்திர நகர்வுகளை வைத்து மிக துல்லியமாக நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்த பிறகு மிக தெளிவான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொளியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக மீனராசி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மைண்டே ஒரு டபுள் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயமாகவே இருப்பாங்க. 2 மைண்ட் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று சாஃப்ட்டு, ஒன்று ஹார்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும் அவங்களோட மைண்டு. அதில் எது முடிவெடுக்கிறாங்களோ அது காலத்தின் கட்டாய நிலைமையில் என்ன எடுக்கணுமோ அதுதான் எடுப்பாங்க. அந்த 2 விஷயம் பண்ணுவாங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். இருந்தாலும் இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேருந்து இப்போ வர்றதுக்கான விஷயம் இருக்குன்னா லக்னத்தில் ராகு இருக்கும் போது ஒரு சைடாக யோசிக்க மாட்டீங்க, பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. மேக்னிஃபை பண்ணி காட்டும். உங்களோட விஷயத்த மேக்னிஃபை பண்ணும், ரொம்ப பெருசாக்கி காட்டும். ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பொருளை பூதாங்கரமாக தெரியுதோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெருசாக யோசிக்கக்கூடிய நிலை இப்போது கண்டிப்பாக உருவாகும். ஒன்றுமே இல்லை, காய்ச்சல் தலைவலின்னா உடனே எனக்கு நோய் வந்துருச்சா, ஐசியூவில் போய் அட்மிட் அந்த மாதிரி அப்படி ஒரு நெகட்டிவாக சொல்லணுன்னா அப்படி ஒன்று செய்வீங்க. பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக நம்ம தொழிலை ஆக்கணும் அப்படின்னும் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான காலகட்டம் இதுதான். அந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக போடுவீங்க. அதனால் காசு பணம் அப்படிங்கிறதுல வரவுகளில் தடை இருக்காது. விரயம் எந்த அளவுக்கு விரயத்தில் இருக்கின்ற சனி நிறைய பணத்தை கொடுத்து விரயம் பண்ணுவார். அதுதான் ப்ளஸ் பாயிண்டிங்க. அந்த விரயத்தை தடுக்கிறதுக்கு நம்மளோட கான்ஷியஸ் தான் ஒர்க் ஆகும். அதில் தான் போய் ராகு உட்காந்துருக்காரு. அது ஒன்று. 7ஆம் இடத்துக்கு கேது உங்கள் மாற்றுப்பாலினத்தினரோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, கலத்துற வகையில் கவனமாக உங்களுடைய விஷயத்த
கொண்டு போகிறது, நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு இருந்தால் ஹஸ்பண்டோ புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். சண்டை சச்சரவு அதிகமாச்சுன்னா இந்த காலத்தில் பிரிவு சோகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நீங்கள் உங்களுடைய விஷயத்தை பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய மனைவி ஸ்தானமாக இருக்கும் போதோ கணவன் ஸ்தானமாக இருக்கும் போதோ பாற்று பாலினத்தினராக இருந்துடணும். நீங்கள் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது யோசித்து சிந்தித்து செயல்படும். ரிஷபத்தில் வருகின்ற குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போது முயற்சிகள் யாவிலும் வெற்றிகளை அதிகமாக குவிக்கக்கூடிய காலம். டிப்ரெஷன் மட்டும் கொஞ்சம் ஆவீங்க, பிஸியாக இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாகக்கூடிய ரொம்ப ஃபேம் ஆகக்கூடிய விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் இந்த பையனா அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு கான்ட்ரவர்சி எழுத்துருவாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக எல்லாத்துக்கும் தெரிவிங்க. அது மாதிரி சுகமான விஷயங்கள் எனக்கு நிறைய பேர் கேட்குறேன், 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மறைவுக்கு குரு போனால் அது எப்படிங்க சரியாக வரும் அப்படின்னா, அவங்க முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்துக்கு ஜெயஸ்தானத்துக்கு போகும்போது நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்ப்புகள் அந்த இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். மொபைல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம மொபைலில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அந்த மொபைல் வந்து கொஞ்சம் தூங்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. ராத்திரி நேரத்தில் கரெக்டாக தூங்குறது, கரெக்டாக சாப்பிட்றது போன்ற விஷயங்களை அடிப்படை விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஆரோக்கியம் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வீடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக வீட்டை வந்து சுபிட்சமாக வச்சுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். சகோதர வழியில் இருக்கிறவங்க சகோதரி வழிக்கு இப்போது திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்டோபர் 24 ஏப்ரல் 2025 அந்த 1.5 வருட காலங்கள் ராகு இருக்கிற பீரியடில் மன தைரியத்தை பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன விஷயத்த பெருசாக நினைக்காதீங்க. ராமாயணம், மகாபாரதம், அதே மாதிரி சில காவியங்கள், அப்புறம் நலன் கதை, நலன் சக்கரவர்த்தி அவரோட கதைகளை படிங்க. அதை கேட்குறவங்களுக்கும் நல்லது, சொல்கிறவங்களுக்கும் நல்லது. அப்படிங்கிறதுனால இந்த நலன் சக்கரவர்த்தி, சுந்தரகாண்டம் அப்படின்றதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் எடுத்துக்குங்க. மலரும் நினைவுகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க இந்த காலகட்டத்தில். தவறான விஷயம் பண்ண வேண்டாம், நல்ல விஷயமே நிறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது சந்தோஷமாக இருக்கிறது அளவாக செய்யுங்க. நல்ல நிலைமைக்கு வளமான வாழ்க்கை உங்கள் கண்ணுக்கு தெரியும். சந்தோஷமாக இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ்னஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். அப்போ தான் இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாகவே நல்லவங்கங்க, ரொம்ப நல்லவங்க. இந்த கால சூழ்நிலையில் தான் அவங்க மாறுவாங்களே தவிர மற்றபடி இவங்க அடிப்படையாக ரொம்ப நல்லவங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல்னு கூட சொல்லலாமே. இவங்களை ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவங்க டைமுன்றது ஒன்று இருக்குது. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காமல் கடவுளை நோக்கி வழிபாடு பண்ண. ஏன்னா மிக ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க மீனராசிக்காரங்க. அவங்க மட்டும் அந்த நாட்டத்தை வந்து பொறுமையாக போயிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி ஃபஸ்ட் கிளாஸான ஆள் யாருமே இருக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. இந்த மீனராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு நியாயமாக இருப்பாங்க. குரு மாதிரி இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அது கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி இவங்க கெட்டதுக்குன்னு ஃபைனலாக போக மாட்டாங்க. எவ்வளோ தான் அவங்கள இழுத்து நீங்கள் வந்து கெட்டவனை ஆகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கூட ஃபைனலாக இவங்க நல்ல டிசிஷன் மட்டுமே தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க குரு ராசியில் இருக்கிறது மீனங்குருங்கிறதுனால கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் தவறான ஒரு டிசிஷனை மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுப்பாங்க. என்ன தான் கண்ணா பின்னான்னு ப்ராசஸ் இருந்தால் கூட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் இவங்கக்கிட்ட. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க பொதுவாகவே திருச்சி போன்ற கோயில்கள் அயன சயனத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அது கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருச்சிக்கும் உங்களுக்கும் கனெக்ட் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல மீனம் அயன சயனத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீரங்கம்ன்றதுலாம் அவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் வரும்.
அது மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ரீரங்கம் முடிஞ்சால் போயிட்டு வாங்க, ரொம்ப நன்மை நடக்கும். மீனராசிக்கு அப்போ மீனராசியில் உள்ளவங்கெல்லாம் நல்லவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நீங்கள் கொண்டு போய் வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துல உட்கார வச்சு தப்பு பண்ணுங்கன்னு சொன்னால் கூட தப்பு பண்ண ட்ரை பண்ணுவாங்களே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கூட டிசிஷன் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ஒருத்தரை வந்து வாழ விடாமல் அவங்க வாழ மாட்டாங்க. ஒருத்தர் கெடுக்கணும்னு அவங்களுக்கு எண்ணங்கள் ஃபைனலாக வராது. அப்படியே அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீனராசிக்காரங்களே இல்லை. அவங்க வந்து வேற ஒரு கேரக்டராக இருப்பாங்களே தவிர மீனராசிக்காரங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல மனசுடையவங்க, அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. எவ்வளோதான் அவங்க வாழ்க்கையில் தன்னைத்தானே அளந்துப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும், அடுத்தவங்களை கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஆட்கள் மீனராசிக்காரங்க கிடையாது. இவங்களுக்கு இயற்கையாகவே தாய் உள்ளம் அப்படிங்கிறது தான் உண்மை. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனியோடைய நட்சத்திரம். மொத்த தசாபுத்தி காலங்கள் 19 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 13 வருடத்தை எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அடுத்தது புதன் திசை ஒரு 17 வருடங்கள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய கால்குலேஷனுக்கு 13 + 17 ஒரு 30 வருஷத்துக்குள்ளே மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இது முழுக்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிலை என்ன அப்படிங்கிறது புரியும். இந்த ஹையர் செகண்டரி அப்படிங்கிற ஸ்டடீஸ் எல்லாமே இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சில பேருக்கு தடைப்படும். சில பேருக்கு 10th முடிப்பாங்க. ஏன்னா சனி திசை 7.5 சனி முதல் சுற்று அப்படிங்கும் போது சில பேர் இந்த மீனராசி உத்திரட்டாதி கல்விகளில் சில தடை தாமதங்கள் ஏற்படும், உடல்நிலையில் ஒரு பாதிப்புகள் ஏற்படும், பிரச்சனைகள் அதிகமாக உங்களுடைய தாய் தந்தைக்கு அதிகமாக கொடுப்பீங்க. அந்த மாதிரி தாய் தந்தைக்கு அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடும். உங்களுக்கு ஒரு 50%னா அவங்களுக்கும் 50% கண்டிப்பாக நடந்தாலும். இந்த காலகட்டத்தில் சனி திசை முடிஞ்சும் புதன் திசை வருதே அப்படின்னா சனியும் புதனும் என்ன நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா இந்த மீனராசிக்கு வந்து நன்மை செய்யாத கிரகங்கள் இந்த 2 தான். 7.5 சனியோட முதல் சுற்று அப்படிங்கும் போது பாதிப்புகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். இருந்தாலும் 2024 விரய சனியாக இருக்கும்போது உங்களுக்கு பணத்தை கொடுத்து நஷ்டம் பண்ணுவார், பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைப்பார். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த மீனராசி உத்திரட்டாதிக்காரங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு உடல்நிலையில் பாதிப்பு, நிறைய பேர் மாந்திரிகம் போன்ற சில விஷயங்களில் பில்லி சூனியம், மறைமுக பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கும் நிறைய பேர் அதெல்லாம் பார்க்குறாங்க. அது எப்படிப்பட்ட ஜாதகம்னு என்னால் கணிக்க முடியும். ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த சனி திசையில் 7.5 சனி முதல் சுற்றுல தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் உடனே ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி சந்திரன் கெட்டு போயிருந்ததுன்னா ஜாதகத்தில், அதே மாதிரி சந்திரன் ராகுவுடன் சேரும்போது அது 11ஆம் இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் வந்துச்சுன்னா பிரச்சனை தான். மனநிலையில் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். சரிங்க, நெகட்டிவாக விடுங்க. பாசிட்டிவாக என்ன நடக்கும்? பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பார், நிறைய பொறுப்பை கற்றுக் கொடுப்பார், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பார். இதுதான் உங்களுக்கு இந்த 7.5 நாட்டு சனி உங்களுக்கு செய்து கொடுக்கும். சனி வந்து நல்லது பண்ண மாட்டார்லாம் சொல்ல முடியாது. சனி நல்லது பண்ணுவார், சனி நல்லது பண்ணுவார். ஆனால் சனி நல்லது பண்ணாலுமே நீங்கள் வந்து அந்த கடுமைக்கான பொறுமையை கையாள வேண்டும், நிதானத்தை கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால் இந்த தசா புத்தி காலங்களில் நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் ஹெவியாக இருக்கணும். ஆனால் படிக்கக்கூடாது, அந்தளவுக்கு உடல்நிலையோ மனநிலையில் பாதிப்பு. மாற்றுப்பாலினத்தினருடன் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் லவ் போயிடாதீங்க, மேரேஜ் ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அந்த பிராப்தம் ஜாதகத்தில் இருந்தால் தான் அது நடக்கும். அதுக்கப்புறம் புதன் திசையில் தான் ஒரு சில ஹையர் ஸ்டடீஸு யூனிவர்சிட்டி ரேங்கராக இருக்கிறாங்கன்னா கூட யூனிவர்சிட்டி அதர் கண்ட்ரியில் போய் படிக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். இந்த சனி திசையும் புதன் திசையும் இந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ரொம்ப குதிரை கம்பாக இருக்கும். சில பேர்த்துக்கு அவ்வளோ கஷ்டம்.
ஆனால் நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப யோகம் அந்த ஜாதகம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். நிறைய பேரோட ஜாதகத்தில் ஹையர் ஸ்டடீஸுங்கிறது இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டும், அதுதான் உண்மை. வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். வெளிநாடு படிப்புகளை படிக்கிறதுக்கு இங்கேருந்தே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெளிநாடு போய் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சில பேருக்கு புதன் நல்லா இருந்தால் மட்டுமே கம்யூனிகேஷன் போன்ற துறைகள், இசிஇ, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உள்ள அதை படித்து தெரிஞ்சுப்பீங்க. நிறைய ஐடி செக்டாரில் ட்ரை பண்ணுவீங்க, அதெல்லாம் கிடைக்கும். புதன் திசை வித்தைகாரகன், வித்தையை கற்றுக் கொடுப்பார். மறைமுக படிப்பான ஜோதிடம், அதர்வண வேதங்கள், அப்படி மாதிரி சில விஷயங்கள்லாம் புதன் திசையில் நிறைய கற்றுக் கொடுக்கும். உங்களை தொழில் நடத்துறதுக்கு இப்போது ஆரம்பிப்பீங்க. இப்போ தொழில் நடத்துறதுக்கு இப்போத்துலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். உங்களுக்கு வித்தையை காட்டும், வித்தையை கற்றுக் கொடுக்கும். அதுக்கான காலகட்டம். படிக்கிறதோட நீங்கள் அனுபவத்திலே பெரிய ஆள் ஆகுவீங்க, அந்த மாதிரி காலகட்டம். ஸோ இந்த மாதிரி புதன் திசைக்குள்ளேயுமே அது கற்றுக் கொடுத்து விடும் உங்களுக்கு மொத்தமாக. தாயார் வழி விஷயங்களில் ஒரு சில கெடுதல் பலன்கள் கொடுக்கும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, புதன் திசையில் வித்தையை கற்கிறது ரொம்ப கஷ்டம். யார்கிட்டையாவது ஒரு தொழிலை போய் கற்றுக்கணுன்னா முடியுமா? அதுக்கு ட்ரைனிங் கோர்ஸ்க்கு எல்லாமே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் வித்தைகாரகன் வித்தையை கற்றுக் கொடுத்துருவார். இப்போ நிறைய தொழில்முறை கல்விகளும் தொழிலை கற்றுக்கிறதுக்கும் இப்போது ஒரு காரக பலன் அதிகமாக இருக்கும். அப்போ அதையே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிக்கான ஊன்றுகோலாக இது அடிப்படையாக விஷயமாக அமையும். ரொம்ப நல்ல விஷயம் அது. அந்த வித்தையை கற்றுக்கிட்டனால போதுமே, இப்படிப்பட்ட பிஸ்னஸ்மேனும் பெரிய ஆள் ஆகிடலாமே. அந்த சிறு துரும்பு இப்போதிருந்து ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு யோகமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார் புதன். ஆனால் அவயோக திசையாக இருப்பினும் வம்பு வழக்கு கேஸு அடிதடி அதெல்லாம் கொடுப்பார். ஆனால் அதே சமயம் அனுபவத்தையும் அதிகமாக கொடுப்பார். இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த மாதிரி சனி திசையில் நடக்கும் 7.5 சனி ரொம்ப கவனமாக கடந்து செல்லக்கூடிய, யோசித்து முடிவெடுக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற வாய்ப்புகள் வரும்போது ரொம்ப ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்ச பிறகு திருமணம் செய்ய வேண்டும். லவ் மேரேஜெலாம் இப்போ பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணணும் இருக்குது அப்படின்னா தான், பிராப்தம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஜோதிடமும் பார்க்கணும். வெறும் 10 பொருத்தம் பார்த்துட்டா விட்டா போதாது. அதுலேயே நட்சத்திர பலன்கள் இருக்குது. நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்ல சேரணும், உங்களுக்கு தசாபூத்தி என்ன நடந்துகிட்ருக்கு. ஒருத்தருக்கு ராகு திசை நடந்துகிட்ருக்கு, இன்னொருத்தவங்க கேது திசை நடந்துகிட்டு இருந்தால் எப்படி கல்யாணம் பண்ணால் அவங்க சண்டை போடாமல் இருப்பாங்க? கீரியும் பாம்பமாக தான் இருப்பாங்க. அடுத்தது குரு தேசம் வந்ததுன்னா அவருக்கு குரு தேசம் வந்தால் அவங்களுக்கு சுக்கிர தேசம் வரும். அப்போ ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை அதிகமாக கொடுக்கும் அந்த தசாபுத்தி. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கிரகங்களின் சாரங்கள் 2, 7 பாதிக்காமல் இருக்கணும். சுக்கிரன் 12 போய் மறையாமல் இருக்கணும். ஒரு சில பேருக்கு ரொம்ப மறைஞ்சு பிரச்சனையை கொடுக்கும். குரு பார்க்காம இருக்கிறது, கலத்திரக்காரங்கன்னு குருவே போய் உட்கார்றது, தோஷங்கள். சுக்கிரன் 7ஆம் இடத்துல கலத்திர தோஷம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையை கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆராய்ஞ்சு தான் திருமணத்துக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். அதனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கேது 30 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் லேட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குதிரை கும்பாத்தான் இருக்கும். ஏன்னா இது வயசு கடந்துருச்சு 30 வயசுக்கு மேலே. இருந்தாலும் கேது திசை ஆன்மீக நாட்டத்தையும் கோயில் வழிபாடுகளையும் கும்பாபிஷேகம் ஏற்று நடத்துவதுக்குரிய விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக கேது அது கொடுத்துட மாட்டார். குரு பார்வை கேதுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது கொடுப்பார். குரு பார்வை இல்லைன்னா கேது கெடுப்பார், நிறைய கெடுத்து விட்டுருவார். போகும்போது கொஞ்சம் நல்லது கொடுத்துட்டு போகிற உச்சாணியில் வச்சுட்டு போவார். கேது கெடுத்துட்டாருனாலே அவர் நல்லது பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா சுக்கிர திசை அடுத்தது வருது. அப்போ இந்த கேது 7.5 சனி சந்திக்கிறவங்க பொங்கு சனியாக இருக்கும்போது நல்லது நடக்கும். ஆனால் நல்லது எப்படின்னா ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கைட் பண்ணுறது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேது திசையில். சில பேருக்கு கேது திடீர் விபத்துகள், திடீர் உடல்நிலை குறைவு, திடீர் மனஸ்தாபம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துரும்.
அதனால் ஜாகிரதையாக இருங்க. அடுத்தது சுக்கிர திசை 37 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை மீன ராசிக்கு ஆகாத திசையாக இருந்தாலும் லக்னம் எதுவாக இருப்பின் அதுபோல் அது செயல்படும். ஒரு சில பேருக்கு கும்ப லக்கணம், மகர லக்கணம், கடக லக்கணம், இந்த மாதிரி லக்னங்கள் இருந்தால் சுக்கிர திசை நட்பு கிரக திசையாக இருப்பின் கண்டிப்பாக நன்மை அதிக அளவில் கொடுக்கும். சுக்கிர திசையில் நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் சுற்று வரும்போது சுக்கிர திசை அமோக நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கங்கிறது பார்க்கணும். அந்த ஜாதகத்தை தான் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். பொதுவாகவே சுக்கிரன் மீனத்துக்கு ஆகலைனாலும் சுக்கிரன் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். அவர் கண்டிப்பாக அதை கொடுப்பார். ஆனால் கெடுப்பாரா நல்லது பண்ணுவாரான்னு உங்கள் ஜாதகம் தான் முடிவு. இந்த சுக்கிர திசை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், உங்களோட தகுதி திறமை அப்படிங்கிற வெளிப்படக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாப்பிக்காக அவங்கள பேசினா கூட உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகையாக பார்க்குறாங்க. அது ஒரு படி நல்லபடி நடக்கும். ஆனாலும் யோசித்து செயல்படணும். சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பார்த்தாலோ இல்லை சுக்கிரனுக்கு குரு பார்வை இருந்தாலோ, சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்த மறைவில் இருந்து நல்லது பண்ணாலோ, இல்லை 7ஆம் இடத்துல கலத்திரத்துலேருந்து உங்கள் லக்னத்தை பார்த்தாலோ மிகப்பெரிய நல்ல யோகங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிரன் மறைஞ்சிட்டாருன்னா இன்னும் நல்லது. ஆனால் சுக்கிரன் எந்த இடத்துல மறையக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. 6ஆம் இடத்துல மறைஞ்சு 12ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய தொடர்புகளை கொடுத்துரும், அசிங்கமான பெயரை கொடுத்துரும், பிரபலமாவீங்க. ஆனால் வாழ்க்கை அவுட். 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் ரெண்டுமே நல்லா அமையும் சுக்கிர திசையில். இது மாதிரி நிறைய காரக பலன் இருக்குது. கடக லக்னத்துக்கோ பாவாதிபதியாக வரும்போது லக்ன வயசாக அது பார்க்கணும். சுக்கிர திசை எப்படி, சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதுபடியே பலன் சுக்கிர திசையில் நல்லது பண்ணுவாரானா மோஸ்ட்லி அவயோக திசையாக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்தே நற்பலன்களை வாரி குறிப்பார். அடுத்து சூரிய திசை 57 வயசுலேருந்து 63. இந்த 7.5 சனியில் சூரிய திசையை மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அவயோக திசைன்னு சொல்லலாம். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. ஆனாலும் இந்த ராகு கேது 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கேது திசையில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலத்திரத்தை கொடுத்துட்டு கஷ்டப்படுத்துவார். சூரிய திசையில் என்ன பண்ணுவாருன்னா டாக்குமெண்ட்டு, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுத்துட்ருப்பார். அப்பா வழி உறவுகள் அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் எதிர்த்துவத்தை படுத்துவார். எதிரியாகக்கூடிய நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். சூரிய திசையில் சில மகனுக்கோ தந்தையை பிடிக்காமல் போயிடும். அடுத்தது சூரிய காரகத்துவம் என்ன? சூரியன் இருந்தால் தான் நல்லது. சூரியன் சனியை மறைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? என்னென்னலாம் ஆகாதோ அதெல்லாம் செய்வீங்க. இந்த ஆகாத சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான்ப்பா அப்படிம்பாங்க ஒரு வீட்டில். அதெல்லாம் நடக்கும். உங்கள் பையன் உங்களுக்கு எதிர்த்துவமாக மாறுவார். அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கவர்மெண்ட் விஷயங்களில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் சார்ந்தது இருந்துச்சு, டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். டேக்ஸை பே பண்ணிடுங்க, எதுக்கு வம்பு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூரிய திசையில் இருக்கும். உங்களை யாராவது மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க, கோர்ட்டு கேஸுன்னு போட்டு மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும். அப்போ போய் கேஸ் போடுவாங்க, பங்காளியாக கேஸ் போடுவாங்க. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நீங்கள் பாசிட்டிவாக என்னங்க நடக்கும்? பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுதான் உண்மை. பாசிட்டிவாக என்ன விஷயம் நடக்கும்னா அனுபவத்தை மட்டும்தான் கொடுக்கும். இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும்தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. இந்த வயசில் தெரியக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி உங்கள் மகன்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு அந்த வரனை தட்டி போகிறதுக்கோ இல்லை வரனால் ஒரு சில கெடுதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மகளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திர திசை 63 வயசுலேருந்து 73. இது நன்மைகள் ஏற்படும், வளர்ச்சிகள் அதிகம். 5ஆம் அதிபதி திசைங்கிறதுனால சந்திர திசை பெண்களுக்கு மட்டும் ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்துரும். பெண்களால் பிரச்சனை ஏற்படும்.
ஆனால் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். நல்ல படிப்பு, படிக்கின்ற ஒரு பேர குழந்தைங்களை பிறக்கக்கூடிய வாய்ப்பு, பேரம்பிள்ளைங்களை மகிழ்ச்சியாக சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு வீட்டில் மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக இருக்கும். முன்னேற்றம் அதிகரிக்கும். முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய சந்திர திசையில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சுப காரியங்கள் நடக்கும். செவ்வாய் திசை 73 வயசுலேருந்து 80 வயசு. இந்த மண் மனை தொழில் வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப நடக்கும். ஆனால் அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள், விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு கவனமாக இருக்கும். வண்டி வாங்கின விஷயத்தில் கவனமாக இருக்கும். மண் இதில் 2ஆம் அதிபதி திசை இது. அப்படிங்கும்போது செவ்வாய் நிறைய கொடுக்க ட்ரை பண்ணும். நீங்கள் தான் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். செவ்வாயில் இளைய சகோதர வழியில் பிரச்சனை, அவங்க மூலியமாக சில அபத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொழில் அபிரவிதமாக வளரும். மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும். மண் மனையினால் யோகங்கள் ஏற்படும். செவ்வாய் சகோதர வழியில் சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக சேர்ந்துடும். நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். செவ்வாய் திசையில் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய திசை. ராகு திசை 80 வயசுலேருந்து 98 வயசு வரைக்கும், பார்த்திங்கன்னா 99 வயசுனே வச்சுக்கோங்களேன். இந்த ராகு திசையில் ஒரு சில கெடுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், மீனம் குருவுடைய வீட்டில் ராகு இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா லக்னத்தை பிரம்மாண்டத்தை கொடுக்கும். பிரம்மாண்ட யோசனை கொடுக்கும். ஆனால் பிரம்மாண்டமாக செய்வீங்களான்னு, அதனால் எதிரிகள் உருவாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா பெரிய தொழிலை செய்வீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா போட ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பூமப் ஆகும். ரொம்ப அதிகமான ஒரு மடங்குனா 10 மடங்கு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் இல்லை நல்லதுங்கள்லாம் அதிகமாகும். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன் சொல்லும். இந்த லக்னத்தில் ராகு இருக்கும்போது சில கன்ஃபியூஷன் ஸ்டேட் பண்ணும். தேவையில்லாத கனவு தொல்லைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரும். அதனால் இதில் ஜாகிரதையாக இருக்கணும். உடல்நிலையும் மனநிலையும் சரியாக வைத்திருக்கும் போது நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த மீனராசி உத்திரட்டாதி சனியோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறத சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணி, இல்லை சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வெற்றிலை சாற்றி வழிபடுவது, வெண்ணெய் செந்தூரத்தை வைத்து உடலில் பூசை சொல்கிறது அப்படிங்கிறது, ஆஞ்சநேயர் உடலுக்கு பூசை சொல்கிறது ரொம்ப யோகங்களை கொடுக்கும். அதே மாதிரி சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் இந்த காலகட்டத்தில். சிவ வழிபாடு ரொம்ப வெற்றியை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்க, ரொம்ப நன்மையை கொடுக்கும். இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.